Hello friends, இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைசூர்ல இருக்கக்கூடிய சாமராஜேந்திரா அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிருந்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத முடிச்சிட்டு ஈவினிங் போல நம்ம வந்து பிருந்தாவன் கார்டன்லயும் நான் வந்து போய் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துர்க்கேன். சோ அத தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இது நல்ல ஒரு பெரிய ஜூ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு லீவு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா காலையில 8:30 ல இருந்து ஈவினிங் 5:30 வரையிலும் நீங்க வந்து ஜூ உள்ள சுத்தலாம். நீங்க வெயில் டைம்ல போறீங்க அப்படினா நல்லா வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய்க்கோங்க. நம்ம சுத்தமா ட்ரெயின் ஆயிடுவோம். ஏனா அந்த அளவுக்கு வெயிலும் அடிக்கும். அதே மாதிரி நிறைய நம்ம நடக்க வேண்டியதாவும் இருக்கும். அவ்ளோ பெரிய இடம் இது. 1450க்கு மேல இங்க வந்து நீங்க அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து இதுல போட்டுருந்தாங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் அதுக்கு தனித்தனியான வச்சிருக்காங்க. பேர்ட்ஸ்க்கு தனியான இடம், ரெப்டைல்ஸ்க்கு தனியான இடம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ்க்கு தனியா வந்து இடம். இந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ நல்லா சூப்பரா இருக்கும். உங்க வீட்ல கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படினா அவங்க கூட இத வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் காமிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி காரும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நடக்க முடியல, இல்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வராங்க அப்படினா நீங்க வந்து பேட்டரி கார்ல உட்கார வச்சு உங்களை ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. சில இடத்துல தான் உங்களுக்கு வந்து அது நிக்கும். மற்ற இடத்துல எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு தனியா சார்ஜஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் மோஸ்டா வந்து எல்லா இடமுமே இதுல கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே காமிச்சிருக்கேன் மோஸ்டா. அதே மாதிரி உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா எந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க வந்து பேப்பர் கவர் வச்சிருக்காங்க. அதுல தான் உங்களுக்கு வந்து போட்டு தராங்க. அதே மாதிரி பாட்டில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம கிட்ட இருந்து 10 rupees வாங்கிறாங்க. நம்ம வந்து ஜூ எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு அந்த பாட்டிலை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 10 rupees வந்து நமக்கு தந்துருவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ்க்கும் சேஃபா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடம்லாம் வந்து அழுக்காகக்கூடாது, குப்பையாகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க. இந்த மாதிரி ஜூக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர்டாக அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து கவர்டெலாம் எடுத்துகிட்டு போகாத பையில், பேப்பர் பையில் அந்த மாதிரியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போங்க. இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிராஃபி, இதுக்கு அடுத்தது ஜீப்ரா, ஃபாக்ஸு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம போனது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மத்தியான டைம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து கிட்டக்க வந்து பார்க்க முடியல, எல்லாம் தள்ளி இருந்தாங்க. இந்த கொரில்லா வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு நல்லா கிட்டக்க கிளியராக அப்படியே பார்க்குற மாதிரி கிட்டக்கவே நம்ம கிட்ட வந்து அந்த கிளாஸ் டோர் மாதிரி போட்டிருந்தாங்க. அது பக்கத்தில் வரையிலும் வந்து உட்காந்துது. அவ்வளோ கிட்டக்க வந்து உட்காந்துருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. இந்த கரடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா நாக்கு தள்ளிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது வாயால் மூச்சு விடுதுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு தான் உக்காந்துட்டு இருந்ததுங்க கரடியெல்லாம், அவ்வளோ டயர்டாக அந்த வெயிலுக்கு. இந்த ஹிப்போபோட்டமஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஃபுட்டு வச்சுருந்தாங்க. நம்ம போனப்போ புல், இலை இதெல்லாம் தான் வந்து அது சாப்பிட்டுட்டு இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து போயிட்டு ஃபுட்டை வச்சுட்டு வரலும் அது பொறுமையாக வெயிட் பண்ணி அப்புறமா போய் சாப்பிட்டுது. அது இங்கே ஜூவில் பார்த்திங்கன்னா போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு அனிமல்ஸையும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அதை வந்து தத்து எடுத்து வளர்க்குற மாதிரி. ஸோ அவங்க வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கெலாம் வந்து பராமரிப்புக்கு காசு கொடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நேம் வச்சுருக்காங்க. போர்டில் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸோட நேமுமே அதில் வந்து இருந்தது. ஒரு ஜீப்ரா கூட்டமே இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே டக்குன்னு பார்த்திங்கன்னா சடனாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வரியாக போட்டது. வீடியோவில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அழகாக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜூவெல்லாம் விசிட் பண்ணுங்கள், மஸ்ட் விசிட் பிளேசஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களுமே போய் என்ஜாய் பண்ணலாம். எல்லா அனிமல்ஸ் பண்ணுறதையும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சிங்கம்லாம் ஒரு மூளையாக போய் படுத்துட்டு
இருந்தது வெயிலுக்காக. யானை பார்த்திங்கன்னா தண்ணியிலே தான் நின்றுட்டு இருந்தது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்கலை அதுங்களுக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இந்த ஜூவை முடிச்சுட்டு நம்ம வந்து பிருந்தாவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைமில் தான் அந்த டான்ஸிங் லைட் ஷோலாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நிறைய மக்கள் வந்து அங்கே வருவாங்க. இதுக்குமே ஏதோ என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. அதை கொடுத்துட்டு வாங்கிட்டோன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே வந்து இல்லை. சும்மா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபவுண்டன் 3 ஃபவுண்டன் அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் சிமெண்ட் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அது வந்து முடியறதுக்கு. எல்லாமே இப்படி தான் இருக்குது. போயிட்டு நம்ம ஈவினிங் வந்து நான் அந்த லைட் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சைடு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேமை ஒட்டி உங்களுக்கு வந்து போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே கூட பார்த்திங்கன்னா இந்த பார்க்கு உள்ளே வரத்துக்கும் உள்ளே வந்தப்புறமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது பசிக்குது அப்படின்னா கூட தண்ணி இதெல்லாம் வேணும்னா கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். பட் அதை நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வர மாதிரி இருக்கும். உள்ளே ஏன்னா நடுவில் வந்து எந்த கடையுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு. இது வந்து நிறைய பழைய காலத்து மூவிஸ்லலாம் கூட நீங்கள் இந்த பிருந்தாவன் கார்டனை பார்த்துருப்பீங்க. நான் வந்து சின்ன வயசில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இதை தான் சொன்னேன். இந்த டேம் இருக்கு இல்லையா, அந்த டேமை ஒட்டியே பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணசாகர் அணைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீர்த்தேக்கம் இருக்குது. அதில் வந்து போட்டிங்லாம் ஓடுறாங்க. ஸோ வந்து இந்த ரூட்டில் அப்படியே நேராக நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபவுண்டைன் வரும், டான்ஸிங் ஃபவுண்டைன் பார்க்குறது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு 1/2 hour ஷோ நடக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து 6 o'clock ஆரம்பிப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுனால நான் போடலை. வராக ரூபம் பாட்டு போட்டாங்க. அப்படியே வந்து சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபவுண்டைன் எல்லாம் ஆடி நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நீங்கள் வந்து அந்த வராக ரூபம் பாட்டை போட்டுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த பீட்டுக்கு வந்து சூப்பராக அந்த ஃபால்ஸ் வந்து போய் வரதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து மைசூரில் போன கோயில்கள் அதெல்லாமுமே நான் உங்களுக்கு வந்து வ்ளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், அதையுமே செக் பண்ணி. இதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கரெக்டாக 1/2 hour போகும். 6 to 6:30, அதே மாதிரி 6:30 to 7 அந்த மாதிரி 2-3 ஷோ இருக்கும் half an hour டைமில். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரி மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். பட் நம்ம வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வந்து நல்லா விசிபிளாக தான் இருக்கும் இந்த ஃபவுண்டைன். சின்ன பசங்களுக்கு வேணால் தெரியாத இருக்கும். பட் பெரியவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிருந்தாவன் பார்க்குக்கு வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து கர்நாடகாலே வேறு ஒரு ஸ்டேட்டாக இது மைசூர்லேருந்து. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோலாம் வராது. நீங்கள் வரதா இருந்தால் பஸ்ஸு, இல்லைன்னா வந்து நீங்கள் கேப் தான் வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஓன் கேபில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரைவேட்டாக கேப்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 to 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் போயிட்டு திருப்பி வந்து நீங்கள் இருக்கிற மைசூர் சிட்டிக்கு வரத்துக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.